வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேபிட் நம்பர் 3 அப்படிங்கிறது தான். புட்டிங் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஸ்டீஃபன் கோவி என்ன சொல்கிறாருன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது ஹேபிட் 1, ஹேபிட் 2 அதோட அவுட்புட் தான் இது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறார். ஸோ ஹேபிட் 1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் லைஃப். செகண்ட் என்ன சொல்கிறாரு, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அப்படின்னா நம்ம நாளைக்கு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம இறந்து போயிட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பக்காவாக நினைத்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். அதுதான் நம்ம அந்த ஃபிலாசபிக்கலாகவும் சொன்னோம். நம்ம போன வீடியோவிலே எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, அதே தான் இது. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்ந்தது இந்த அவுட்புட். அதில் என்னெல்லாம் நிறையா அஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். இது மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு செய்வது தான் அது ஹேபிட் நம்பர் 2. ஆனால் ஹேபிட் நம்பர் 3ல என்ன சொல்கிறாரு, டைம் மேனேஜ்மெண்ட். இதில் முக்கியமானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீட்டர் ட்ரக்கர் சொல்லியிருக்க எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். இதையும் அவங்க கோட் பண்ணுறார். ஸ்டீஃபன் கோவி இதே விஷயத்தை கோட் பண்ணுறார். எஃபிஷியன்சி என்ன இதுதான் சாதாரணமாக நம்ம மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுவோம். மேனேஜ்மெண்ட்டுனாலே எஃபிஷியன்சி தான். ஆனால் லீடர்ஷிப்புங்கிறது வேறு, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். எஃபிஷியன்சி இஸ் டூயிங் திங்ஸ் ரைட்லி. லீடர்ஷிப் அப்படிங்கிறது தான், அதாவது எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டூயிங் த ரைட் திங்ஸ். டூயிங் த ரைட் திங்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா, எதை தான் செய்யணும், எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது தான் புட்டிங் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். ஸோ ஸ்டீஃபன் கோவியை பொறுத்த மட்டும் 4 இம்பார்ட்டன்ட் குவாட்ரண்ட்டை பற்றி அவர் பேசுகிறார். ஒன்று அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். வேறு வழியே இல்லை, அர்ஜென்ட்டு செஞ்சு தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் இருக்கார், ஷாப் ஃப்ளோரில் ஷிஃப்ட் சூப்பர்வைசரை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த ஷிஃப்ட் அலோகேஷன் ப்ளஸ் இன்னொன்று ஏதாவது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் மற்ற வேலையை செய்ய போயிடணும். ஆனால் அதே மேனேஜர் போய் ஷிஃப்ட் சூப்பர்வைசர் மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாருன்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ்னஸ் கிடையாது. அதை தான் அவர் என்ன சொல்கிறார், இந்த அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு உடனே நவுந்துடணும். எதுக்கு நவரணும், இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட். ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான குவாட்ரண்ட் சொல்கிறார். மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கும். இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட்னா அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ்னஸ். அதில் தான் இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வரும், பிளானிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் வித் கஸ்டமர்ஸ் வரும், ரிலேஷன்ஷிப் பில்டிங் வித் சப்ளையர்ஸ் வரும், லேர்னிங்னு சொல்லுவார். பயங்கரமாக லேர்னிங். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இது மட்டும் என்னெல்லாம் நடந்தது, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்ப்பாங்களா, அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஒரு லீடருங்கிறவர் என்றைக்குமே அனாலிசிஸில் தான் இருப்பார். எந்த அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நடந்து போன விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம உதாரணத்துக்கு காஸ்ட் கட்டிங். இப்போ எந்த இடத்துல நம்ம பணம் ஜாஸ்தி செலவழிகிறது, எதுக்காக செலவழிகிறது, இந்த காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதான் திங்க் பண்ணுறது தான் எஃபெக்டிவ்னஸ். ஸோ அதெல்லாம் தான் இந்த டாப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ் இதுக்கு வரும். ஆனால் அதே இது ஒரு மிடில் லெவல் மேனேஜர் கூட லீடராக இருப்பதற்கு உண்டான வழி என்னென்னா, இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தாருன்னா, உதாரணத்துக்கு ரிஜெக்ஷன் ரேட், எந்த இடத்துல நம்மளுக்கு ஜாஸ்தி ரிஜெக்ஷன் வருது, எதனால வருது, யாராவது ட்ரைனிங் தேவையா, இன்னும் ட்ரைனிங் தேவையா, இதெல்லாம் ரொம்ப அனாலிசிஸ் பண்ண தான் தெரியும். சும்மா சாதாரணமாக ஷிஃப்ட்டு சூப்பர்வைசர் வச்சு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாமல் போயிடும். அதை தான் அவர் சொல்கிறார், இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புகிறேன். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது. அந்த 4 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட்டுங்கிறது டூ, அதாவது செஞ்சிடுங்க. அடுத்தது நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட்,
அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃபெக்டிவ்னஸ் இது. எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் டிசைட், அதாவது டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் டிசிஷன் மேக்கிங்குக்கோ அதெல்லாம். அடுத்தது அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், அதாவது அர்ஜென்ட் ஆனால் நாட் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் டெலிகேட் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேன்டீன் மீட்டிங் இருக்குது, ஒரு சேஃப்டி மீட்டிங் இருக்குது, சாதாரண சேஃப்டி மீட்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி மீட்டிங்னா அது அபெக்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஒரு சாதாரண சேஃப்டி மீட்டிங்னா அவங்க கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ ஒரு டெப்டி மேனேஜரோ அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து அதையே மற்றவங்களுக்கு சொல்லி இவர் வந்து எல்லாத்தையும் பேசுவார், என்னுடைய சார்பில் அவர் பேசுவார் அப்படிங்க. கடைசியில் தான் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், தேவையே இல்லாத விஷயங்கள், இமெயில் அட்டன் பண்ணுறது, அனாவசியமான ஃபோன் கால்ஸ் இது பண்ணுறது. ஃபோன் கால்லாம் டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு சைலண்ட் மோடில் போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல மேனேஜர்ஸ் எல்லாம் அதை டூ நாட் டிஸ்டர்ப்னு சொல்லிவிடுவாங்க, தயவு செஞ்சு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ஸோ அவங்க கீழே இருக்கிற ஒரு சூப்பர்வைசருக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, ஆனால் மற்றபடி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டெலிகேட்டும் பண்ணுவாங்க. இதை டம்ப்னா அந்த விஷயத்தை அவங்க உடனே கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரி தான், நிறைய எக்கச்சக்கமான டைம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறது, டிவியை ரொம்ப ஜாஸ்தி பார்க்குறது, இது எல்லாமே டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ப், அதுதான் டம்ப்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கொடுத்த இந்த வீடியோ, அந்த யூடியூப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இதை கற்றுக்கலாம். ஒரு காலத்தில் 2007 சுபிக்ஷா அப்படின்னு ஒரு அருமையான சூப்பர் மார்க்கெட் வந்தது. சென்னையில் தான், திருவான்மியூரில் தான் முதல்ல அவங்க இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்த போது ரொம்ப நல்லா தான் போச்சு. அதாவது டிஸ்கவுண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி கடைக்கு போட்டியே இவரும் வந்தார். செல்ஃப் சர்வீஸ் கிடையாது, நீங்கள் போய் சொல்லணும், லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க கிடுன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது டிஸ்கவுண்ட் எக்கச்சக்கமாக வரும். இப்போ 4000 வாங்கினீங்கன்னா 400 10% மேலே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ எல்லோரும் அந்த டயத்தில் முதல்ல ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக தான் இருந்தது, எல்லோரும் வந்து போனாங்க. ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார், பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணிக்கணும், கையில் இருக்கிற வர லாபத்தை போட்டு தான் பண்ணணும். கடன் வாங்கிட்டார், எக்கச்சக்கமான கடன் வாங்கின உடனே ரிசெஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது போட்டி ஜாஸ்தி வரஞ்சிச்சு. இதே மாதிரி அண்ணாச்சி கடையிலையும் இதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி அண்ணாச்சி கடை அவங்களும் இதே மாதிரி டெலிவரிலாம் வீட்டுக்கே பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் பிக் பஸார் மாதிரி பெரிய இதெல்லாம் போட்டி, நிறைய கடைகள்லாம் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி மாடலை அவங்க காப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதோட பெட்டர் சர்வீஸ், ஏன்னா செல்ஃப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்கள் போய் பொருள் உள்ளே போய் வாங்கலாம், ஆனால் சுபிக்ஷாவில் அது முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சு அதை மூடிட்டார். ஸோ இது வந்து தப்பு பண்ணார். அந்த எஃபெக்டிவ்னஸ், இதை செய்யணுமா இதை செய்யக்கூடாதாங்கிறத கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் அவர் இந்த அழகில் சுப்பிரமணியம்ங்கிறவர் வந்து ஐஐடி ப்ளஸ் ஐஐஎம் MBA படித்தவர் தான். ஆனால் பேராசை பெரு நஷ்டம்னா இதுதான் பிரச்சனை. இதே தான் நடந்தது பிக் பஸாரும். கிஷோர் பியானிங்கிறவர் நம்பர் 1 இந்தியன் ரீட்டைல் அப்படின்னு ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவர் தான். ஆனால் என்ன தப்பு பண்ணார், கடன் வாங்கி எல்லா விதமான இதையும் தப்பையும் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. இப்போ இது டாட்டாஸில் என்ன பண்ணாங்க, டாட்டா டொக்கோமோ அப்படிங்கிறவங்களோட போட்டி போட்டுட்டு அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரே சண்டை இருந்தது. எப்போ பாரு கோர்ட்டு கேஸுங்க இருந்தது. சந்திரசேகரங்கிறவர் நம்ம சேலம் பக்கத்தில் மோகனூருங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இன்றைக்கி வந்து டாட்டா குரூப்புக்கே சிஇஓவாக இருக்கார். அவர் வந்த உடனே அவர் சேர்மன் என்ன சொன்னார், இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சமாக அந்த பிஸ்னஸையே விற்றுட்டாங்க. வேண்டாம், இந்த டாடா டொக்கோமோவோட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள வெளியே போக சொல்லிட்டு அப்புறம் அதை ஏர்டெலுக்கு கொண்டு போய் விற்றுவிட்டாங்க. இதுதான் செய்யணும், இதுதான் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. அதாவது நீங்கள் எதை செய்யணும் அப்படிங்கிறது, அது வாட் இஃப் சினாரியோஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது ரொம்ப முக்கியம். வாட் இஃப் சினாரியோஸுங்கிறது தனி மனிதனுக்கும் உண்டு, கம்பெனிக்கும் உண்டு. கம்பெனிலையும் இதே தான். இப்போ வாட் இஃப் சினாரியோங்கிறது என்னென்னா, இது நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு
ஒரு 10 வருஷம் கழித்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணும், பணவீக்கம் ரொம்ப கூடவே இருக்கும். ஸோ அந்த பணவீக்கம் கூட இருக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கையில் பணம் தேவை, எப்படிலாம் தேவை, எது அதுக்கு இன்றைக்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வாட் டிசிஷன் மேக்கிங், அதாவது நம்ம என்ன செய்யணுங்கிறது. ஸோ இதே தான் கம்பெனியில் எந்த பிஸ்னஸில் இருக்கணும், எந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றா பிளான் பண்ணி திங்க் பண்ணணும். இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்னால் அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொரு மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணி இதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடான்னா வீட்டுக்கு வந்து அவங்களே சர்வீஸ் பண்ணி அவங்களே ஒவ்வொரு இடத்தையா சூஸ் பண்ணி, கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஒரு தடவை பண்ணால் அது பாட்டுக்கு பல வருஷங்கள் பெயிண்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸை பண்ணும்போது பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு உள்ள இது பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்து 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 பண்ணுறது தான் இந்த டிசிஷன் மேக்கிங். இம்பார்ட்டண்ட், நாட் அர்ஜென்ட் அப்படின்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ்னஸ். திருப்பியும் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, லீடர்ஷிப்புங்கிறது வேறு. இது எஃபெக்டிவ்னஸ் வெர்சஸ் எஃபிஷியன்சின்னு வரும். எஃபிஷியன்சி அப்படின்னா டூயிங் திங்ஸ் ரைட்லி. ஒரு வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அவங்க வந்து சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு காரத்தில் எழுந்த உடனே ஏதோ காய்கறிகள் இருக்குது, ஏதோ ஒரு ரசம் ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஆனால் எஃபெக்டிவ்னஸ் என்னன்னா இதே இதை ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது, ரொம்ப இதுவாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவ்னஸ். அதே மாதிரி தான் கம்பெனிஸ்க்கு இதை செய்யணுமா வேண்டாமா, இதை யார் செய்யணும், ஹூ இஸ் த ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப், இப்படிலாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அவங்களுடைய பொட்டென்ஷியலை டெவலப் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரதுங்கிறதும் அதுக்கும் டைம் செலவழியும். அதான் அதுக்கு தான் இப்போ மாடர்ன் கான்செப்டில் மென்டரிங் சொல்கிறாங்க. மேனேஜர் வந்து அந்த குறிப்பிட்ட சப்பார்டினேட்டோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருக்கு கைடன்ஸ் பண்ணணும், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிஷ்ய பிள்ளை மாதிரி அவருக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அவங்க போகிற மீட்டிங்க்கு இவரையும் அழைச்சிட்டு போகணும். அப்போ தான் அவர் டெவலப் பண்ணுவார். சும்மா ஒன்றுமே இல்லாத நீ டெவலப் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வாட் வி கால் அஸ் மென்டரிங் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கு மேனேஜ்மெண்ட்டில். அது ஹெச்ஆரில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறதுல வரும். இந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லைன்னா எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சுபிக்ஷா மாதிரி தான் முடியும். கடன் வாங்கி எக்கச்சக்கமாக இன்றைக்கி 10,000 ஸ்டோர் வைக்கணும், 20,000 ஸ்டோர் வைக்கணும், அது முடியாத காரியம்னா பிஸ்னஸ் டல் ஆகிடுச்சுன்னா தப்பாயிடும். அதான் வாட் இஃப் சினாரியோ. வாட் இஃப் there is a problem in terms of demand, less demand அப்படின்னா ப்ராப்ளம். அவனாப்பட்ட இவ்வளோ பெரிய கம்பெனி டைட்டன் வாட்சஸ் அவங்களுக்கு கூட நடுவில் வந்து பிரச்சனை வந்தது, வாட்ச் விற்கல. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாற்றி பண்ணி அவங்க கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணி இன்றைக்கி டைட்டன் வாட்சஸ் வந்து நல்ல லாபத்தில் போகிறது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது பிரச்சனை வரும். நானோ கார் பண்ணினார், ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு நானோ கார் கொடுக்கணுங்கிறது ரட்டன் டாட்டாவோட ட்ரீம். அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க, பொசிஷனிங் வந்து புவர் மேன்ஸ் கார்னு சொன்னாங்க. இது வந்து ஏழைகளுடைய கார்னு. அது சரியாக போகல, அந்த பொசிஷனிங் சரியாக போகல, மக்களோட ஈகோக்கு அது ஒத்து வரல. அதாவது இந்தியாவில் த நானோ கார் வாஸ் தாட் அஸ் எ செகண்ட் கார். குட்டி குட்டி ஷாப்பிங் போகிறதுக்கெலாம் நம்ம வாங்கலான்னு நினச்ச மக்கள் தான் லட்சக்கணக்கான மக்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து புவர் மேன்ஸ் கார்னு சொன்ன உடனே அது புவர் மேனும் வாங்கலை, ரிச் மேனும் வாங்கலை. ஸோ அது தப்பாயிடுச்சு. அப்புறம் ரிவைஷன் பண்ணி இல்லைன்னா நான் வண்டி விற்கல. இன்றைக்கி நானோ காருங்கிறது பண்ணுறத நிறுத்திவிட்டாங்க. நானோ கார் கிடையாது. டாட்டாட்டேருந்து நானோ கார் இனிமேல் நீங்கள் பார்க்கவே முடியாது. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த டிசிஷன் டு ஸ்டாப் அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்யணும்னு செய்யணும், இல்லைன்னா இல்லை. உதாரணத்துக்கு இப்போ டாட்டாஸ் என்ன பண்ணுறாங்க, விஸ்டாரா அப்படின்னு ஒன்று இருந்தது, அதையும் கொண்டு வந்து ஏர் இண்டியாவோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பழைய மாதிரி ஒரு காலத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் வரதுக்கு முன்னாடி டாட்டா கையில் தான் இருந்தது. இது திருப்பியும் அவங்க கைக்கு வந்தப்புறம் அதை பக்காவாக பண்ணுறாங்க. பக்காவாக பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் வந்து
வழக்கம் போல் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஆல்ரெடி உங்கள் ஹோட்டல்ஸில் இருக்காங்க. தாஜ் குரூப் ஹோட்டல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குரூப் தான். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் முடிவு எடுத்து பண்ணுவது தான் இது. இப்போது சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ் அப்படின்னா அவங்க ஐடிசியில் என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணி கரெக்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிரிட்டானியாவுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் இவங்களே ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க. ஸோ பிரிட்டானியாவோட மார்க்கெட் ஷேர்க்குள்ளே நுழைஞ்சு பார்லே நம்பர் 2ங்கிறது பார்லே தான், அவங்களையும் உதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயும் ஐடிசி ஆல்ரெடி, சப்ளை செயின் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு அது பண்ணுவாங்க. ஸோ வாட் இஃப் சினாரியோங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் இட் இஸ் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுல தான் உள்ளே போய் உட்காந்துக்கணும். அதுதான் லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் எஃபெக்டிவ்னஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் டூயிங் த ரைட் திங்ஸ். இதை செய்யணுமா வேண்டாமா, செய்ய வேண்டானா வேண்டாம். இன்றைக்கி நிலைமைக்கு அப்படி தான் வந்தாச்சு. இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறது. இனிமேல் கம்ப்ளீட்டாக இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் இஸ் அ லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனி இது வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராடக்ட் கம்பெனி அது. அவங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து இப்போ மொபைல்னால் அதில் ஒவ்வொரு மாடலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அவங்க சாஃப்ட்வேர் இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ப்ராடக்ட் கம்பெனி, தே ஆர் ப்ரிடாமினென்ட்லி எ ப்ராடக்ட் கம்பெனி கேட்டரிங் டு த மாசஸ். ஸோ கூகுள்ங்கிறது இன்னொரு வேறு விதமான பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்தியாவில்னா காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்னு சொல்கிறாங்க, சிடிஎஸ், அது ஒரு தனி பிஸ்னஸ். டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ்ங்கிறது நம்பர் 1. அவங்க வேறு பல விதமான இதில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களால டெவலப்மெண்டல் பிளான்ஸை கரெக்டாக இதுக்கு பண்ண முடிஞ்சுது. இதே சந்திரசேகரன் அவர்கள் தான் அதை இவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி அது டாட்டாஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் வாட் இஃப்னா இதை இனிமேல் எப்படி செய்வது அப்படின்னா காஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்தில் சீப்பாக இருக்குது, அதனால எல்லாருக்கும் ஐடி கம்பெனிகள் வேறு கிடச்சி, அதெல்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் மாறி போய் இவங்க குளோபல் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவங்க ஃபாரின் கம்பெனிஸ், ஐபிஎம் மாதிரி கம்பெனிஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே சொல்யூஷன்ஸ் இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபோசிஸும் அதே மாதிரி தான், விப்ரோவும் அதே மாதிரி தான், ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எஃபெக்டிவ்னஸ் குவாட்ரண்ட் 2ங்கிறது எஃபெக்டிவ்னஸ் குவாட்ரண்ட். அதுக்குள்ளே தான் போய் உட்காந்துக்கணும். டிசிஷன் மேக்கிங். ஸோ டூ, டிசைட், டெலிகேட், டம்ப். 4 Dனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த யூடியூப் வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த லிங்க்கை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஆக்டிவிட்டீஸ், ஷெட்யூல் யுவர் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை செய்யணும், ப்ரையாரிட்டிங்கிறது எது முக்கியம், எது செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் பின்னாடி வரும். ஆனால் எதை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மசாலா கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சென்னை கம்பெனி, பேரை சொல்ல விரும்பல. அவங்க குளோபலாக போனோம் அப்படின்னா அவங்க தாய் குசின், அப்புறம் ஜப்பனீஸ் குசின், சைனீஸ் குசின் ஒவ்வொன்றுலையும் உள்ள போந்து அவங்க மசாலா பவுடரை எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபிக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ராட்டஜியே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அங்கே போகணும், அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு பீப்புளோட பேசி, அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட பேசி அந்த இதை கொண்டு வரணும். அந்த மசாலா காம்பினேஷன் அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ லண்டனில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்குது. தாய்லாண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது, டர்க்கிலேருந்து வந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டோட ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒவ்வொரு நாட்டோட ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு இங்கே சிலதெல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நிறைய புரியும். ஸோ தட் இஸ் இஃப் தே வாண்ட் டு பிகம் அ குளோபல் காம்படிட்டிவ் ஆர்கனைசேஷன், உலகம் பூராவும் எங்கள் மசாலா விற்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இதை தான் செய்யணும். ஒரு சின்ன உதாரணம் தான், இப்படி தான் செய்யணும்னு இல்லை. ஆனால் இது நிச்சயமாக இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போது டெஸ்கோ அப்படின்னு இங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அவங்க ஒரு மேகசினே போடுறாங்க. அதில் வரிசையாக ஒரு 40-50 டிஷ்ஷு, அது எல்லாமே முக்கால்வாசி நான் வெஜிடேரியன், 1-2 வெஜிடேரியன்.
ஒன்று 2 வீகன்னு சொல்லுங்க. வீகன்கிறது இந்த மில்க் ப்ராடக்ட்டுலாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அத்தனை இதுக்கும் வேறு இது போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஐட்டமில் இந்த ஒரு நம்ம கம்பெனி, நம்ம மெட்ராஸ் கம்பெனியோட இதை சேர்க்க முடியுமா? சேர்த்தா அவங்க அப்படின்னா இங்கே வந்து பேசணும். இங்கே இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய பெரிய சமையல் கலை நிபுணர்களோட பேசி அவங்க முடிவு பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம செய்ய முடியுமாங்கிறத தீர்மானம் பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இந்த மாதிரி தான் செய்வது தான் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எஃபெக்டிவ்னஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.